ஹலோ எவ்ரிவன், நான் தான் உங்கள் ரைட் ஸ்டேஜி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டே 3ல் இருக்கோம். சாட்டர்டே கிளம்பிருந்து இன்றைக்கி மண்டே மார்னிங் 11 ஆக போகுது. திருப்பி இங்கேருந்து கிளம்பி மொத்தம் 2 ரூட் இருக்குது. ஒன்று ஸ்ட்ரைட்டாக கங்கை கொண்டு சோழபுரம் போகும், இன்னொன்று வந்துட்டு சிதம்பரம் நடராஜா கோயில் வழியாகவும் போகலாம். அதுக்கு இதுக்கு ஒரு 5 கிலோமீட்டர் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு ரூமை செக் அவுட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மோட்டோ வாக் செட்டப்பில் உங்களை மீட் பண்ணுறேன். ஃபியூல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எங்கே பண்ண முடியும். பார்த்தீங்கன்னா வண்டி ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸ்டார்ட் ஆகவில்லை மக்களே. பார்த்தீங்கன்னா வண்டி ப்ராப்ளம், வண்டி ஸ்லோ ஸ்பீடில் ஆஃப் ஆகிடுது. அதனால் இப்போதைக்கு ஸ்லோ ஸ்பீடு கொஞ்சம் ஜாஸ்தியாக தேடி ஓட்டிகிட்டு இருக்கேன். பெட்ரோல் கொஞ்சம் ஜாஸ்தியாக எழுந்திரும். அதே மாதிரி இப்போ சர்வீஸுக்கு கொண்டு போனால் வந்து இன்ஜின் ஏதோ நாய்ஸ் வருது, ஏதோ ப்ராப்ளம்னு சொல்லிட்டாங்க. நம்ம ஒரே ஆப்ஷன் திரும்பி போகணும். அதில் இப்போ இருக்க ஸ்ட்ரைட்டாக போனால் போயிடும். நாட்டுப்படி போகிறது எதுக்கு அது சரியாக தவறான்னு தெரியாது. நம்ம எதாக இருந்தாலும் போயிடுவோம். அங்கே ஏதாச்சும் எப்படி இருந்தாலும் போகிறது திரும்பி போனால் போகலாம். இதை வச்சு நம்ம போராடி எப்படி போகிறோங்கிறது தான் விஷயமே. பார்ப்போம் என்னதான் நடக்குதுன்னு. இதை சொன்ன முன்னாடி அந்த வண்டிக்கு முன்னாடி பேர் இருக்குன்னு கட்ட வண்டிக்கு வந்து நம்ம கட்ட வண்டியே மாறிடுச்சு. அவ்வளோ நம்ம முடிச்சு துணி வண்டி தான் போவோம். ஸ்டார்டிங் எடுக்கிறதுலேருந்து ஒரு நல்ல விஷயத்துக்கு நல்ல வழியாக போகலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டார்டிங் வந்து ப்ராப்ளம் தான் பண்ணிட்டு இருக்கேன். வருஷம் கண்ணாடி கண்டிச்சு அது கூட பிரச்சனை இல்லை. மீட்டர் ஆஃப் ஆச்சு, சரி ஓகே விட்டாச்சு. அதுக்கு முன்னாடி ஃபியூல் கேட் வேலை செய்யாமல் இருந்துச்சு, சரி அதுவும் சரி நம்ம தான் மாற்றலைங்கிறது விட்டாச்சு. இப்போ 4ஆவதா வண்டியே ரன் ஆகிறதே பெரிய விஷயம் தான். என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ணுறதுக்குள்ள. பார்த்தீங்கன்னா இந்த ஊர் எங்கேயுமே வண்டி ஓட்டுறதே சரி வந்துட்டே மாட்டேங்கிறாங்க. நம்ம பழைய மாதிரி இருந்து நடுவே சிவனி நம்ம போயிட்டு இருக்கோம். அதுக்கு இல்லாம பாடப்படுத்துறாங்க. நெய் 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 நான் நடிச்சு இருக்க வேண்டியது டென்ஷன். ஒரு 2 நிமிஷம் நின்று போனாலே என்னமே தெரியல. பார்த்தீங்கன்னா இருந்து நம்ம சென்னை கிளம்பி 3ஆவது நாள். இன்னைக்கு அழகா வண்டி மட்டும் பிரச்சனை பண்ணீங்கன்னா அழகா நம்ம ஜாலியாக சந்தோஷமா போயிருந்திருப்போம். இப்போ நம்ம போவோமா போக மாட்டோமா அப்படிங்கிறது போயிட்டு இருக்கோம். கவலையை மறக்காம இந்த ட்ரிப் வந்தா ட்ரிப் வச்சா நம்மளை கவலைப்படுத்துது. இதுதான் என்னோட நேரம் காலம் எல்லாம். ஒன்றும் பண்றதுக்கு இல்லை. நான் 1 or 20 கிலோமீட்டர்ஸ் இருக்கேன். அதனால பெரிய ஹைவே வரும்னு நினைச்சேன். பார்ப்போம், இந்த சிட்டி விட்டு வெளியே போயிட்டு வரும்னு நினைக்கிறேன். சிட்டி விட்டு வெளியே போறதும் பெரும் பிரச்சனை. ஏன்னா வந்து ஸ்லோ ஸ்பீடாக ப்ராப்ளம் சொன்னாங்க. இப்போ அதை உண்டாம ரைஸ் பண்ணும்போது வந்து ப்ரெச்சை வந்துட்டு ப்ரெச்சை வச்சிருக்கேன். அதனால கொஞ்சம் ஓடுது. ஆஃப் ப்ரெச்சா இருக்கும்போதே வண்டி ஆஃப் ஆயிடுது. அது கண்டுபிடிச்சதுனால ஃபுல் கிளச்சில் ஃபுல்லாக இப்போ இந்த அட்ஜஸ்டபிள் இருந்துச்சு. இந்த அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே இருக்கிறத வச்சு போயிட்டு இருக்கேன். எங்கேயாச்சும் நிறுத்துறது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் மாதிரி ரோடு காலியாக தான் இருக்கு. இண்டிகேட்டரும் போல்டு, இண்டிகேட்டர் போட்டிருந்தாரா போட்டோவும் தெரியல. அந்த காரும் போகலாம். குழந்தைய வச்சுட்டு இப்படி போயிட்டு இருக்காங்க. குழந்தை எட்ட பேரை பிடிச்சிட்டு இப்படி போயிட்டு இருக்காரு. இந்த மாதிரி ஓட்டம் கிடையாது. பார்த்தீங்கன்னா கரெக்டாக இன்னும் 1 hour 52 minutes காட்டுது. நம்ம ஒரு வாரமாக போயிடுவோம். ஏன்னா அதுதான் கொஞ்சம் இது கரெக்டாக இருக்கும். சீ வாட்டர் கரெக்டாக இருக்கு.
போனை பார்த்துட்டு போறதும் கிடையாது. அவங்க இருக்கணுங்கிற பிரச்சனை, நம்மளே வண்டி பிரச்சனை. இது இப்படி நிறைவேற்றும் போது நம்ம ஆறு நடிச்சாரு, நம்ம வழியும் கொடுத்தோம். வழியும் கொடுத்ததுக்கு அப்புறம் அப்படி பண்ண என்ன பண்ண முடியும்? தொண்ணூத்தி 9 கிலோமீட்டர் ரோடு நல்லா தான் இருக்கு. அப்படியே போயிடலாம். ரோடு நல்லா பெரிய ஹைவே வந்து நம்ம சீக்கிரமாக போயிடலாம். காலையில எதுவும் சாப்பிடல, கொஞ்சம் எந்திரிச்சு வெயிட் பண்ணிட்டு இருந்த வீடியோ இருந்தாங்க. இப்போ பிஸ்கட்ஸ் வச்சிருந்தேன், அதை சாப்பிட்டேன். எனக்கு நைட்டு பிரியாணி சாப்பிட்டது பீஸ் எதுவுமே சரியில்லை. அது சாப்பிடும் போது ஒரு மாதிரி இருந்ததுனால வண்டி ஆஃப் ஆயிடுச்சு. இது ஆன் ஆயிடுச்சு நல்லதாக. அதனால கொஞ்சம் காசு இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம். திடீர்னு எப்போ நிற்கும் தெரியாது. நம்ம முக்கியமாக எதை கற்றுக்கே இருக்கும்போது ஆஃப் ஆயிடுச்சுன்னா ரொம்ப டேஞ்சர். நேற்று அந்த ஃபர்ஸ்ட் சாட்டர்டே எடுத்த விளாக்ல அந்த மைக் வந்து ஆண்ட்ராய்டில் கொடுத்துருந்தேன் என்னோட ஃபோனில். அது வந்துட்டு அந்த அளவுக்கு அவுட்புட் நல்லா தரல, கொஞ்சம் இறச்சலாக தான் இருந்திருக்கு. அந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும். அதனால இன்னைக்கு ஐஃபோனில் செக் பண்ணியிருக்கேன். பாப்பா இதோட ஆடியோ கொஞ்சம் லைட்டாக என்ஹான்ஸ் பண்ணி தருது. மைக் ஒன்று தான், ஆனால் என்ஹான்ஸ் பண்ணுற இது டிஃப்ரென்ஸ் இருக்கும் போல. ஏன்னா ஃபர்ஸ்ட் வாங்கினது இதில் தான் செக் பண்ணேன். அந்த சாட்டர்டே ட்ரிப் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். சரி 2 ஃபோனை சார்ஜ் தீர்ந்துருமே அப்படிங்கிறதுக்காக ஒரே ஃபோன் மேப்பில் இருக்கிற ஃபோன் நம்ம யூஸ் பண்ணேன். ஐஃபோனில் தான் யூஸ் பண்ணிருக்கோம். மேப்பே போட்டிருக்கோம். நம்ம ஆண்ட்ராய்டு வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா அர்ஜென்ட்டுக்கு உதவவே இல்லை. அந்த ஃபோன் மேப் மாற்றி மாற்றி காமிச்சு டென்ஷன் பண்ணிடுச்சு. அப்புறம் இது எடுத்து போட்டேன். ஒரு சில நல்ல டைம் நல்லா தான் காட்டுறேன். சில டைம் நம்ம என்னைக்கு கரெக்டாக தேவையோ அப்பன்னு பார்த்து ஆப்போசிட்ல காட்டும். நம்ம கரெக்டாக தான் போயிட்டு இருப்போம். கரெக்டாக நேராக போக சொல்லி காட்டும். அதை வந்து திரும்பி போயிட்டு இருக்கோம். அந்த கூடலூர் 18, சிதம்பரம் 64, காரைக்கால், நெய்வேலி, சேலம் 221. பார்த்தீங்கன்னா பிரிட்ஜு என்ன பிரிட்ஜுன்னு தெரியல. நல்ல பெரிய கடலுக்கு போய் கலப்பு இருக்கு தண்ணி. ரொம்ப பெருசு. நம்ம பேசுறதுல நமக்கு பார்க்கறதுல இருக்கு. சேலம்ல ஒரு பிரிட்ஜ், அந்த பிரிட்ஜ் நல்ல பெரிய பிரிட்ஜ் தான். அந்த லெஃப்ட் சைட்ல கோவில் ஒன்று இருக்கும். சேலம் ஈரோடு கிட்ட லெஃப்ட் சைட்ல கோவில் இருக்கும். தண்ணிக்குள்ளேயே கோவில் கட்டி இருப்பாங்க. பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். பேக் சைட்ல மலை இருக்கும். ஆஃப் ஆகிற மாதிரி பயத்தை கொடுத்து இதாகிறான். நம்ம யாருக்கு தொந்தரவு இல்லாம நம்ம மாதிரி தவறு இருக்கு. நம்ம கரெக்டாக முறுக்க முடியறது இல்லை. ரைஸ் பண்ணும் போது ஆஃப் ஆயிடுறான். இன்னும் 97 கிலோமீட்டர் பாக்கி இருக்கு. மைக்கு நல்லதா இருக்கு. அப்படி எல்லாமே ஏதோ ஒன்று பிரச்சனை வந்து மைக் ஆஃப் ஆயிடுது. மைக்கோட நம்ம வந்து நம்ம இதுன்னு சொல்லலாம். இந்த ரோடு பார்த்தீங்கன்னா எப்போ என்னன்னு தெரியவில்லை. எனக்கு தெரிஞ்சு கிளச்சு தான் கம்மி நினைக்கிறேன். கிளச் ஏன்னா இந்த ஃப்ரீ கிளச் வைக்கும்போது வேலை செய்யுதுன்னா இப்போ கிளச் பிளேட் வந்து ஏதாச்சும் ஒன்று பண்ணோம்னா சரியாயிடும். ஏன்னா கிளச் பிளேட் மாற்றி ஆச்சு 5000 கிலோமீட்டர் ஆச்சு. 5000 10,000 கிலோமீட்டர் இருக்கும் கிளச் பிளேட்டு. அவனை கூட ஆஃப் ஆகிறேன்னு நம்ம தெரியல. அதுக்கும் ஆஃப் ஆகிறதுக்கு என்ன சம்மந்தம்?
ஸ்லோ ஸ்பீட் ஆஃப் ஆயிடுது. முடிஞ்ச வேறங்க ஸ்பெக்ஸ்டர் மட்டும் வாங்கிட்டு 96 கிலோமீட்டர். அந்த சைடுல சிட்டி அவுட்டர் போயிட்டு போகும் போதில்ல. பார்த்துருவோம். சாரிண்ணா, மன்னிச்சுக்கோங்க, நம்ம வண்டி ப்ராப்ளம். இன்னும் 96 கிலோமீட்டர் காட்டுக்கு 2 மணிக்கு போகணும். நம்ம எப்போ போனாலும் சரி, ஆனால் அந்த கன்னியாகுமரியை நம்ம இதே வண்டியில பார்த்துட்டு போகிறோம். அது என்னாலும் சரி. ரொம்ப இதே ஆகுதுன்னா சர்வீஸ் கொடுத்துருவோம். எதோ ரெடி பண்ணிடுவோம்னா அது மாதிரி சொல்லி ரெடி பண்ணிடுவோம். கம்மி பட்ஜெட்டில் ஏதாவது அப்படி சொல்ல முடியும். என்னைக்கு கம்மியாக வாங்கியிருக்காங்க வண்டி விற்கிறதுக்கு முன்னே ஃபுல்லாக திரும்பும்போது ஆஃப் ஆகிடுறான். ஐயா மெதுவாக இது முறுக்கி இதெல்லாம் என்ன ஆகுனாக்கா ஃபுல்லாக பெட்ரோல் வந்து சீக்கிரம் தீர்ந்துடும். எவ்வளோ பெட்ரோல் அடிக்கிறது நம்ம இதுலேயே போனோம்னாக்கா. இவர் பழிக்கு படி வாங்குறாரு. அந்த இது வந்தார்ல, அதுக்காண்டி பழி வாங்குகிறார். நம்ம வந்து நம்மளே பழி வாங்குகிறது. இதுதான் வித்தியாசம். இப்போதைக்கு எனக்கு லட்சம் வந்துட்டு கொஞ்சம் லூஸ் பண்ணிட்டேன். பஜாஜ் சர்வீஸ் சென்டர் காட்டுது, பார்ப்போம். லெஃப்ட் சைடு ஒரு பஜாஜ் ஷோரூம் இருந்துச்சு. நம்ம போய் ஸ்டார்ட் ஆகிறான், அப்படியே போயிடலாமான்னு பார்க்குறேன். இன்னும் பார்த்தீங்கன்னா 94 கிலோமீட்டர் இருக்கு. காலையில் 11 மணிக்கு ரூமை செக் அவுட் பண்ணிட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணால் வண்டி ஸ்டார்ட் ஆகலை. ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஸ்டார்ட் ஆகுது, ரைஸ் பண்ணும்போது ஆஃப் ஆகுது. இது ஒன்று அந்த மாதிரி ஆயிருக்கு. அதாவது எப்போல்லாம் பெட்ரோல் மாறி மாதிரி அடிக்கணும் இந்த மாதிரி ஆயிருக்கு. அந்த கோயம்புத்தூர்ல பெட்ரோல் அடிச்சு திரும்பி வரவே சென்னை அடிச்சேன். பெட்ரோல் எல்லாமே ஒரே பெட்ரோல் தான். அப்போ எதுக்கு இந்த மாதிரி ஆகுதுன்னு தெரியல. அது அண்ணா அந்த பையன் வந்து வரிசைட்டே போறாரு. ரோடுக்கு அப்புறம் நல்லா இந்த மூவிங் ஷூட்டிங்லாம் எடுத்து ஸ்பாட் மாதிரி இருக்கும். ஹாஃப் அன் அவர் வெயிட் பண்ண முடியுமா? இல்லை முட்டை தக்காளிலாம் வாங்கிட்டு சொல்லி ஃப்ரெண்டை கடைக்கு அமைச்சிருக்கேன், அதான். ஏன்னா இப்போ நீங்கள் பாண்டிங்கன்னா அடிக்க கையில் ஒன்றுமே இல்லை பாருங்க, அதான். இந்த கஞ்சார அந்த இதெல்லாம் என்ன சார், கும்பகோணம் சோழபுரம் சாரா சோழவந்தான். த்ரீ கிலோமீட்டர் இருக்கு. இப்போதைக்கு எந்த பிரச்சனை இல்லை. திரும்பி கொஞ்ச நேரம் நிறுத்திட்டு திரும்பி ஸ்டார்ட் பண்ணும்போது தான் பிரச்சனை, வண்டி ஸ்டார்ட் ஆகுது. இப்போ ஹீட்டா இருக்கிறதுனால ஸ்டார்ட் ஆகிருது. திருப்பி கூல் டவுன் ஆயிட்டானா ஸ்டார்ட் ஆகாது. நல்லாவே தெரியும். இன்னும் 2 மணி நேரம், 1 hour 40 minutes காட்டுது. நான் 92 ரூபா இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒரு ரேட் எடுத்துருவோம். ஏன்னா வண்டி கொஞ்சம் ப்ராப்ளம் தான். நின்று போனாலும் தப்பு இல்லை சொல்றேனே தவிர நான் வந்து பிரேக்கை நிறுத்துறது இல்லை. பிரேக் நிறுத்தினாவே
திடீர்னு கூட வரும்போது அவங்க ஏதோ தொந்தரவு பண்ணுவாங்க, சரி நிறுத்துவேன். நான் வண்டி எடுத்துட்டேன்னா மோஸ்ட்லி நிறுத்துறதுக்கு அந்த அடுத்த டெஸ்டினேஷன் தான். அது வரைக்கும் வண்டி நிறுத்துறதுக்கு காத்து வராது, டயர்டாகவும் இருக்காது. டயர்டானாலும் நிறுத்துவோம். இப்போ கூகுள் மேப்ல பார்க்கும்போது கங்கை கொண்ட சோழபுரம் டைமிங், இப்போ கூகுளில் பார்க்கும்போது கங்கை கொண்ட சோழபுரம் மார்னிங் 10 to 12 அந்த மாதிரி, 6 to 12 9 to 12 அந்த மாதிரி காமிச்சிச்சு. கங்கை கொண்ட சோழபுரம் 12 o'clock க்ளோஸ் ஆகுது, திருப்பி ஈவினிங் 4 o'clock அந்த மாதிரி தான் திருப்பி ஓப்பன் ஆகுது அந்த மாதிரி போட்டுருந்துச்சு. நம்ம ஆனால் போய் சேர்றது ரீச் ஆகிறது 2 o'clock அந்த மாதிரி தான் ரீச் ஆகும். அப்படி இருக்கும்போது நம்ம 2 மணி நேரம் சும்மா தான் இருக்கணும். பாம்பு உண்மையா என்ன இதுன்னு போயிருங்களா, அக்கா போக மாட்டேங்குது. ஸ்மைலிங் தான் என்ன வந்திருக்கு, சர்க்கரை நல்லது, ஏவிஎம்சி சேவாதி மெடிக்கல் யூனிட். பதினாறு மெதுவாக போயிட்டு இருக்காரு. பிரச்சனை. அங்கிள் ஒன்று ஸ்லோவாக போனால் லெஃப்டில் போகணும், இல்லாட்டி ரைட்டில் வரணும். அவர் பஸ்ஸுக்கு தொந்தரவு பண்ணி நம்ம உங்கள்கிட்ட சொல்லவே வெளியே வந்துட்டாப்ல. இதே ஸ்பீடாக வர மாதிரி இருந்ததுன்னா ஸ்பீடாக ரோட்டில் வரக்கூடாது. ஆனால் யார் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறாங்க, யாரும் பண்ணுறது கிடையாது. ஒன்று ஸ்பீடாக போகிறாங்க, இல்லை போகவே மாட்டேங்கிறாங்க. இந்த 2 கேட்டகரி ஆகிறனுடைய ஆக்சிடென்ட் ஆகிருது. அது நல்ல சூதானமாக இருக்கிறவங்க தச்சுக்கிறாங்க. இது வாருங்க ஹைவே, அங்கே லெஃப்ட்லேருந்து வரைக்கும் வந்தாரு, 10 வராரு. Fatima is crossing, guys. அப்பா, நமக்கு இந்த பேக் கட்டினது வந்துட்டு கொஞ்சம் முன்னால தள்ளி கட்டிக்கினேன். அதனால நம்ம லேப்டாப் பேக் போறக்கு இடம் இல்லை. கொஞ்சம் கஷ்டப்படுத்த டேங்க் மேல பாதி கொஞ்சோண்டு உட்காந்துருக்கேன். அதனால அடுத்தது எங்க நிறுத்தும் போது பின்னால தள்ளி கட்டணும். இல்லாட்டி தள்ளி போய் கட்டலாம், நம்ம தான் நிறுத்த மாட்டோம். அதுனா போடு சங்கல் தலையோட வந்து முடிஞ்சு வச்சுங்கோ. இவருக்கு என்ன பிரச்சனை ஐயா, ஏன் சொல்ல மாட்டேங்கிறீர்கள், பேசிக் கொண்டிருக்கிறீர்களா? நமக்கு ஆரம்பிக்கிறது இதா இருக்கிறது. இவர் முதல்வர் லெஃப்ட் சொல்லலாமே, ஏன் சொல்ல மாட்டேங்கிறாரு? மகாத்மா காந்தி மெடிக்கல் காலேஜ் என்னதான் பண்றாரு? அவங்க 6 நினைக்கவே பயம் காட்டுறாங்க. இன்னும் 89 கிலோமீட்டர் இருக்கு. நான் கொஞ்சம் தூரம் போயிட்டு உங்களுக்கு அப்படியே கேமரா ஆன் பண்றேன். இப்போ பார்த்து கேமரா ரோடு சூப்பரா இருக்கு. பாத்தீங்கன்னா மொத்தம் 2 ரோடு காட்டுது. நம்ம கங்கை கொண்ட சோழபுரம் போற வழியில நம்ம சிதம்பரம் தான் போகலை, நம்ம வண்டி ப்ராப்ளம்னால. நம்ம ஹைவேலயே மோஸ்ட்லி போயிடலாம். இப்போ இந்த நெய்வேலி வழியா போறோம். அதுக்கு முன்னாடி சிதம்பரம் உள்ள ஊருக்கு ஒன்று போகுது. நம்ம இப்படி ரைட் எடுத்துட்டு நம்ம இப்படி போறோம். இதுதான் இப்போதைக்கு ரூட்டு. அதுக்கு மேலே நம்ம வண்டி ஹைவே இப்படி திரும்பிட்டோம். ரோடு சின்ன ரோடா காட்டுது. அது 2 ஒரே ரோடு தான் இருக்கு. பார்ப்போம், பார்த்தா தான் தெரியும். இந்த நம்ம சின்ன ரோடா இருக்கானே, டிராஃபிக்லாம் வர மாட்டிருக்கு. ஹைவே பழைய காலத்து ரோடு.
87 கிலோமீட்டர். ஏன் இந்த ரோடு கூகுள் மேப் சஜஸ்ட் பண்ணுன்னு தெரியல. நான் ஸ்ட்ரைட்டாகவே போயிருக்கலாமோ என்ன? அப்படி வந்து வெயில போயிருந்தப்போ இது நல்லா மரத்து மிரல்ல போகிறோம். அவ்வளோதான் வித்தியாசம். லாரிக்காரர் ஏன் ஸ்லோ பண்றாரு? மேல மரம் முட்டுதுன்னு சொல்லி அண்ணன் பெரிய ஸ்லோ பண்ணிட்டாப்புல. அவங்க அதுவும் பார்க்கணும்ல. இந்த மாதிரி மரம் வரும்போது நம்ம பாட்டு போயிடுவோம். அவர் மேல முட்டுதா ஏதாவது கடவுள் இருக்கான்னு பார்க்கணும். அண்ணன் ஒண்ணு போகணும், இல்லைன்னா நம்ம சைடு போறணும். சைடு போறதுக்கு நம்ம வண்டி வத்தளிக்காது. அங்க பாருங்க தாத்தா கட்டை வச்சுட்டு போயிட்டு இருக்காப்புல. டீ டிஃபன் ஸ்நாக்ஸ். பார்த்தீங்கன்னா திருப்பி இங்கே ஹைவே வருது. இந்த ஹைவே கூட போய் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். கூகுள் மேப் வந்து போய் சொல்லல, நல்லதாக பண்ணியிருக்கேன். நமக்கு திட்டாண்டா கூகுள் மேப் ஒன்று அதுக்குள்ள சொல்லி ஆயமுள்ள நம்ம வண்டி பிரச்சனை வந்துட்டோம். ஆஃப் ஆகிட்டான் வண்டி, திருப்பி ஸ்டார்ட் ஆகும். எனக்கு தெரிஞ்சு ஆயிலுக்கு இது இல்லையா, என்ன ப்ராப்ளம் தெரியல. ஆயில் நினைக்க ரீஃபில் பண்ணுது, இன்ஜின் ப்ராப்ளம் இருக்கு. சரி பண்ணாங்க, ஃபுல்லாக இன்ஜினே ரீஒர்க் பண்ணிருக்கு. லாஸ்ட் டைம் ஒர்க் ஷாப்பில் சொல்லும்போது கேரளா போயிட்டோமோ சீஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் விழுப்புரம் ரைட்டு கூடலூர். அதுக்கப்புறம் திருப்பி அதுக்கு என்ன சொல்றது, இன்ஜின் சீஸ் ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி ஒன்னூர தானே வராங்க. அண்ணன் வழி இல்லாம எனக்கு அண்ணன் ஒரே ஒத்தையால தான் போவாங்கிறாரு. எல்சிசி பார்சல் அது விடுங்க ப்ரோ. நாமளே கண்டு உடைக்கிறது இல்ல, எப்ப கண்டுக்குமா வீட்டு வேலை. அந்த வீடு மட்டும் அழகா தனியா இருக்கும். இன்னும் 86 கிலோமீட்டர் ஹைவே பறக்கிறோம், பறந்து ஆகிறோம். ஃபுல்லா லட்சம் ஃபுல்லா வயலு. தென்னாட்டு தேசத்துல வாழும் கூட்டம். தேவைப்படம் 15 கிலோமீட்டர் ஆயிருக்கு. கூடலூர் ஸ்ட்ரைட்டா போறோம். நான் இப்ப என்ன யோசிக்கிறேன்னா, பைக்குக்கு இப்ப கிளட்ச் கொஞ்சம் லைட்டா யூஸ் பண்ணிட்டேன். அந்த ஃப்ரீ கிளட்ச்ல இருந்து மீடியமா இருக்கும்போது ஓகேவா இருக்கான். இப்போதைக்கு ஸ்டார்ட் ஆகிறான். இப்போதைக்கு நான் திரும்பி ஆயில் மட்டும் வாங்கி கொஞ்சம் ரீஃபில் பண்ணிக்கலாமான்னு இருக்கேன். எனக்கு தெரிஞ்ச ஆயிலுமே கொஞ்சம் இதாகிறனாலதான் இருக்கான். ஃபர்ஸ்ட் இந்த பேக் மரத்து நிழல்ல வச்சுட்டு இந்த பேகை கொஞ்சம் பின்னாடி தள்ளி கட்டிட்டாதான் நான் வந்து நிம்மதி. இந்த வாட்டர் பாட்டில் ஒன்று வாங்கினேன், 2 லிட்டர் வாட்டர் பாட்டில். அது இந்த பக்கம் பேக் வச்சதுனால இதை வைக்க கிடல. மற்றபடி ஓகே தான். அது பேக்காலே ஆப்போசிட் சைட் திருப்பி வச்சிட்டோம்னா கரெக்டா இருப்பான். 84 கிலோமீட்டர். வாரதி குப்பம் மரமே இல்லையே. ஆஃபர் போட்டிருக்காங்க, 1 லிட்டருக்கு அப் டு 1 rupees போட்டிருக்காங்க.
கேமரா ஆஃப் பண்றேன். அப்புறம் ஆஃப் நம்மளே போகவே இவங்களும் வண்டி பிரச்சனை நின்று இருக்காங்களான் இருக்கு. நம்ம வண்டி பிரச்சனை